ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகியாச்சு. இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டு ஈவினிங்காக போயிட்டு மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. வாங்கிட்டு வந்ததையும் ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷிங்காக ஒரு டீ போட்டுட்டு வரும்போதே ஒரு கடையில் சாண்ட்விச் வாங்கிட்டு வந்தோம். அதையே வச்சு சாப்பிட்டு ஃபஸ்ட்டு வேலையாக நம்ம வாங்கிட்டு வந்த பொருளை எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எது எங்கெங்கே வைக்கணுமோ அதை தான் அங்கங்கே பிரித்து வச்சாச்சுங்க. உங்களில் எவ்வளோ பேருக்கு நீங்களே போய் கிராசரி ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். என் ஹஸ்பண்ட் சொல்லுவார், லிஸ்ட்டு கூட நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட ஆஃபீஸ் பக்கத்தில் தான் கடை இருக்குது. நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார். இல்லை லிஸ்ட்டு போட்டு நான் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்காக மெனக்கெட்டு வீட்டிலேருந்து கிளம்பி போய் வாங்கிட்டு வருவேங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, லிஸ்ட்டு நம்ம எழுதி கொடுக்குறதுல பாதி பொருள் இருக்காது, லிஸ்ட்டில் இல்லாத பொருள் பாதி நம்ம வீட்டுக்கு வந்துடும். அதனாலேயே நம்பிக்கை இல்லாமல் நானும் போய் வாங்கிட்டு வந்துடுவேன். மசாலா ஐட்டம்ஸு, சக்கரை, காஃபி பொடி, இந்த பாட்டில்ஸ் எல்லாம் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் அப்போவே ஃபில் பண்ணி வச்சுருவாங்க. வீட்டில் பாவக்காய் இருந்துச்சு, சரி மிளகாட்டி குழம்பு வச்சலாம், நைட்டுக்கும் தோசை ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் காலையில் இருந்துச்சு தோசை சுட்டு சாப்பிட்டு மதியத்துக்கு ரைஸும் வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு வேலையே முடிஞ்சிடும் அப்படிங்கிறனால குழம்பையும் வச்சாச்சுங்க. அன்னைக்கு நைட்டு தோசையும் சுட்டு சாப்பிட்டு அந்த டே முடிச்சாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.